மூன்றாவது படி மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். மார்க் சாப்டர் 16 and 16. மார்க் 16:16. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படும். ரொம்ப சிம்பிள்ங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற வேண்டும். ஆகதான் முதலாவது நான் சொன்னேன், முதலாவது விசுவாசம் இருக்க வேண்டும், அது பிறகுதான் ஞானஸ்நானம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? சீஷராக்கி, பிதாகுமாரன் பரிசுத்த இருந்தாலே ஞானஸ்நானம். முதலாவது சீஷராக்க வேண்டும், அதன் பிறகுதான் ஞானஸ்நானம் கொடுங்க. இன்னைக்கு என்ன பண்ண உல்டா பண்ணிடுறாங்க. சின்ன வயசுலேயே குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. அதெல்லாம் தவறான காரியம். ரட்சிப்பை பெற்று பாவ உணர்வு அடைந்து என் பாவி என்று எந்த ஒரு பாவி ஒப்புக்கொள்கிறானோ, பாவத்தை அறிக்கை செய்கிறானோ, அதன் பிறகுதான் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். அதுதான் ரட்சிப்பு. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ விசுவாசம் இல்லாமல் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்பட மாட்டான். இல்லை விசுவாசம் இருக்குது ஆனால் ஞானஸ்நானம் பெறல, அவன் ரட்சிக்கப்பட மாட்டான். ரெண்டு ஒன்று தான். விசுவாசம் உள்ளவனாக இருந்து நீங்கள் ஞானஸ்நானம் பெற